சொல்லுங்கண்ணா. இன்னும் சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் சிறப்பாக செய்தி இல்லை, நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்கிறேன். போட்டு அதில் வேட்பாளர்களை அறிவித்தோம். ஏன் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும், எதுக்காக இத்தனை கட்சி இருக்கும்போது எங்களுக்கு வாக்களிக்கணும் ஒன்றும் மக்கள்கிட்ட பேசும். ஆமாம், இப்போ இந்த ஒவ்வொரு வேலை திட்டத்தையும் நாங்கள் சொல்கிறோம். சின்ன சின்ன காணொலி படங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போகிறோம். எப்படிலாம் நெகிழித்தாள் அது மக்கி மண்ணோடு மண்ணா போக 5 லட்சம் ஆண்டு ஆகும்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்சு எப்படி நீங்கள் அனுமதிக்க பயன்பாடு ரத்த பொட்டலங்கள் இதுக்கு வேணால் நம்ம பாலி முடிச்சவொன்னே இப்போ 234 வேட்பாளரையும் அறிவிச்சிட்ட பிறகு தான் நான் ஒவ்வொன்றா வருகிற சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எமது மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக தனித்து 234 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் போட்டிடுறோம். அதில் இப்போ இந்த கோவையில் போட்டியிடுற சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இன்னைக்கு கூட்டம் நடத்தி அது புளியங்குளத்தில் கூட்டம் இன்று இரவு, அதில் அறிவிக்க இருக்கிறோம் வேட்பாளர்களை. அதுக்காக வந்திருக்கிறேன். இல்லை, அதை நம்ம பார்க்க முடியாது. தனித்து போட்டியிடுறது அது ஒரு ஆரோக்கியமானதாக, நான் நலம் சார்ந்ததாக தான் அந்த போட்டியை பார்க்குறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கிட்ட மக்கள்கிட்ட நன்மதிப்பு இருக்குது, செல்வாக்கு இருக்குன்னு ஒன்று தெரியுமில்ல. அதில் இப்போ நாங்கள் ஒரு தொடங்குகிற கட்சி, ஒரு புதிய கட்சி, இதுவரை தேர்தலை சந்திக்கலை. ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறோம். தனித்து தான் போட்டிகிட்டே ஆகணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவங்க போட்டிடுறது அவரவர் வலிமையை பொறுத்தது. மக்கள் யார் மேலே நன்மதிப்பு கொடுத்து வாக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ திமுக ஸ்டாலின் ஒவ்வொரு ஊர்களாக போய் மக்களோட பேசி இப்போ இருக்கிற அதிமுகவோட அரசியலோட செயல்பாடுகளை பற்றி பேசி மக்களுக்கு இது பண்ணிட்டு வர்றாரு. இது அவங்க திமுகவுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும்னு எதிர்பார்க்குறாங்க? திமுகவுக்கு பலன், திமுகவுடைய கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியில் தான் இருப்பாங்க. நடுநிலையான மக்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிற புதிதாக வர புதிய வாக்காளர்கள், பொதுவான மக்கள், அவங்க தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஈர்ப்பும் அது ஏற்பட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் 5 முறை இந்த நாட்டை ஆண்டுருக்கிறீங்க. இப்போ 5 முறை செய்யாத இனிமேல் செய்ய போகிறது என்ன? நீங்களே சொல்கிறீங்க கடந்த கால தவறுக்கு வந்துடும்னு. அப்போ கடந்த காலத்தில் தவறு நடந்திருக்கு. இப்போ என்னென்ன தவறு நடந்திருக்கு? அப்போ கடந்த கால தவறுக்கு நாங்கள் வருந்துறோம்னா நாங்களும் மக்களும் என்ன நாங்களும் கடந்த கால தவறுக்கு வருந்துறோம். நிறைய முறை உங்களுக்கு தெரியாமல் வாக்கு போட்டு ஏமாந்துட்டோங்கிறது அப்படி தான் சொல்ல தோணும். திடீர்னு ஒரு அக்கறை மக்களை போய் சந்திக்கிறேன், மக்கள் பிரச்சனை கேட்கறேன்னா பிரச்சனையே நீங்கள் தானே. அரை நூற்றாண்டுகளாக மாறி மாறி இந்த 2 கட்சியும் ஆண்டதான் எங்களுக்கு பிரச்சனையே. அதில் பெரிய ஈர்ப்போ ஒரு எதிர்பார்ப்போ இருக்கிறதா எனக்கு தெரியல. மக்கள் மத்தியில் பாலகட்சி மேல் நிறைய குறைகள் இருக்கு, அது மக்கள் வெளிப்படையாக சொல்றாங்க. அடுத்த இதில் திமுக தான் வரதுக்கான பெருவாரியான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அது எல்லாரும் சொல்றது தானே. இப்போ ஒவ்வொரு கட்சியும் சொல்றது தான். இப்போ எல்லா கட்சியுமே நம்பிக்கையோடு தான் தேர்தல் களத்தில் நிற்கணும், எங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு. தரட்டும், பார்ப்போம், அவ்வளோதான். தேர்தல் அறிக்கையே நாங்கள் கொடுக்கல. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு தான் கொடுக்குறோம். இந்த தேர்தல் அறிக்கையை அரை நூற்றாண்டங்களை தூங்க வச்சு சொரிஞ்சு விட்டு அறிக்கையோட முடிஞ்சிட்டு இந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் வெறும் தேர்தல் அறிக்கை தான். இன்னைக்கு இப்போ அரசு 15 கோடிக்கு அலைபேசி தருவேன், முதலீட்டாளர் மாநாடு நடத்துவேன், அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன். ஆட்சிக்கு 4 மாதத்தில் செய்யாமல் ஆட்சி முடிய போகிற 4 மாதத்தில் அறிவிச்சு என்ன பயன் இருக்கு? இதை 2 பெரும் கட்சிகளும் ஆளும்போது அதான் செய்யுது. ஆட்சிக்கு வந்தபோது 4.5 ஆண்டுகள் கொள்ளையடிப்பது எல்லாம் செய்யுது. 6 மாதம் இருக்கும்போது அதை செய்வேன், இதை செய்வேன்னு ஒரு வெற்று அறிக்கைகளை, இனிப்பான வார்த்தைகளை சொல்றது. வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், நாங்கள் அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிரும், வந்தபோது ஏன் செய்யலைன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. அதனால அந்த அறிக்கை கிடையாது, ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு. எல்லாத்தையும் மாற்றம். நாங்கள் மாற்றுறது அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றத்துக்கு போராடுகிற பிள்ளைகளை நாங்கள் நிற்கிறோம். இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம், தன்னை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர செய்யணும்னு துடிக்கிறோம். அதனால எல்லாத்திலையுமே மாற்றுவோம். ஆமாம், முழுக்க அமைப்பு மாற்றம், முழுக்க மாற்றம். நீங்கள் எதையுமே இங்கே என்னன்னா
எது இலவசமாக இருந்திருக்கணும்னு இருக்குது ஒரு அடிப்படை. இந்த நாட்டினுடைய மண்ணின் வளங்கள் மக்களுக்கானதாக தான் இருந்திருக்கணும். எல்லா வளங்களும் தனிப்பெரும் முதலாளிகளுக்காக இருக்குது, உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்காக இருக்குது. எல்லா வளங்களிலிருந்து என் மக்கள் வந்து திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்கிற ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இங்கே எல்லாம் இலவசம், மானியம், போனஸு, சலுகை, நிவாரணம். இதை தவிர வேற என்ன இருக்குது இந்த அரை நூற்றாண்டுகள் ஆட்சியில்? ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, கல்வி, மருத்துவமும் குடிநீரும் இலவசமாக இருந்திருக்கணும். கல்வி தனி முதலாளிக்கு, மருத்துவம் தனி முதலாளிக்கு, குடிநீர் தவிச்ச வாய்க்கு தண்ணியே தனியார் முதலாளி விற்கிறான். எத்தனை நாளைக்கு விற்பான்? இன்னொரு 10 ஆண்டுக்கு, அடுத்த 10 ஆண்டு கழிச்சு வருகால தலைமுறைக்கு குடிக்க தண்ணி இருக்குமான்னா யார் பதில் சொல்ல முடியும்? அப்புறம் அரசு சொல்றது வீட்டுக்கு வீடு சேமிங்கன்னு. வீட்டுக்கு வீடு நாங்கள் சேமிக்கிறோம், வீட்டில் சேமிக்கிறோம். நாட்டில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க? 3 ஆண்டுக்கு வேண்டிய மழை பெய்யுதுன்றீங்க, 3 மாதத்துக்கு தேவையான நீரை சேமிக்கிறீங்களா? இது என்ன எங்கே இருக்குது? உறிஞ்சி விற்கிற முதலாளி எங்கேயாவது நீர் தேக்கம் வச்சு நீரை சேமித்து உறிஞ்சி அதை சுத்திகரித்து விற்கிறாரா? எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் பூமிக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து வைப்பீங்க? மாரில் பால் குடிக்கலாம், அறுத்த ரத்தம் குடித்தா இதை அடிப்படையவே மாற்றணும். திமுக வந்தாலும் ஆற்று மணலை கொள்ளையடிச்சிட்டு போகுது, அதிமுக வந்தாலும் ஆற்று மணலை கொள்ளையடிச்சிட்டு போகுது. நீங்கள் வந்தாலும் ஆலையை கட்டி சாராயம் காய்ச்சிறீங்க, அவங்க வந்தாலும் ஆலையை கட்டி சாராயம் காய்ச்சிறீங்க. உங்கள் அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராயம் எடுத்துக்கிறீங்க, இவங்களுக்கு அதிகாரம் வந்தாலும் அந்த ஆலையிலேருந்து சாராயம் எடுத்துக்கிறீங்க. கூடி கொள்ளையடிக்கிறீங்க, எங்களை குடிக்க வைக்கிறீங்க. 44 ஆண்டுகளாக குடிக்கிறாங்க இந்த நாட்டு மக்கள். 14,000 பள்ளிக்கூடம் கட்சி படிக்க வச்சார் காமராஜ். நீங்கள் தெருவுக்கு 4 குடியிருப்பங்களை கட்டி குடிக்க வைக்கிறீங்க. எங்களை அடிப்படையே மாற்றணும். அதனால கல்வி, மருத்துவம் இலவசம், சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் இலவசம், மின்சாரம் கூட இலவசம் கிடையாது, தடையற்ற மின்சாரம் தருவோம், அவ்வளோதான். சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம், இது இருக்குதான்னு பாருங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற அடிப்படை கட்டமைப்புங்கிறது மக்களுக்கானதா இருக்கான்னு பாருங்க. இந்த நெடுஞ்சாலை எனக்கானதா, உங்களுக்கானதா? சைக்கிள் ஓடுமா? மாட்டு வண்டி ஓடுமா? பெரும்பெரும் முதலாளி உற்பத்தி செய்கிற அந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கிற பாரவந்துகள் தான் போகுதே ஒழிய, ஆனால் காட்டப்படும் போது தேசத்தின் மக்களின் நலனுக்காகன்னு சொல்லப்படுது. ஆனால் எனக்காக போடப்பட்டதா? எனக்காக போடப்பட்ட 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா எதுக்கு கப்பம் வாங்குறேன்? அடிமை இந்தியாவிலே நான் கட்டலை, விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா எதுக்கு என்ன கப்பம் வாங்குறேன்? சொந்த நாட்டில் நடக்க கூட பாதைக்கு காசு கொடுத்தேன்னா அப்போ அது என்ன விடுதலை பெற்ற நாடு? எனக்கு என்ன உரிமை இருக்கு? மொத்தமாகவே இதை மாற்றணும்னு துடிக்கிறோம். இப்ப இதுல வந்து நாட்டை சரி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நடிகர் சங்கத்தில் இருக்க பிரச்சனையை கேட்குறீங்க. நான் அதுல பொதுவாக நான் உறுப்பினர் இல்லை. இப்போ இயக்குனர் சங்கம்னா நான் அதுல உறுப்பினர், எனக்கு வாக்கு இருக்கு, நான் சொல்ல முடியும். இது நடிகர் சங்கத்தில் நான் உறுப்பினர் இல்லை, அதில் எனக்கு வாக்கு இல்லை. அதனால இதில் கருத்துங்கிறது இந்த தேர்தல் நல்லா நடக்கணும், நல்லது நடக்கணும், இதுதான் என்னோடது. 2 பக்கத்துலையும் எனக்கு வேண்டியவங்க இருக்கிறாங்க. 2 பக்கமே மதிப்புமிக்க நடிகர்களும் என் அன்பிற்குரியவர்களும் இருக்கிறாங்க. இந்த மோதல் போக்க நான் விரும்பலை. அது பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இதை பேசி தமிழக முதல்வரோ அல்லது அது அந்த துறை சார்ந்த அமைச்சரோ உட்காந்து பேசி சரி பண்ணியிருக்கலாம். மூத்த கலைஞர்களாக இருக்கிற ஐயா கமலஹாசனோ ஐயா ரஜினிகாந்தோ உட்காந்து பேசியிருக்கலாம். அதை இது விட்டு இப்போ 6 மாசமா இவர் ஒன்று பேச அவர் ஒன்று பேச இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்குது. தேர்தல் சுமூகமாக நல்லபடியாக நடக்கணும். அது யார் வென்றாலும் எனக்கு மகிழ்ச்சி. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் இதுக்கெல்லாமா கருத்துன்னு கேட்டுருக்கு. இதில் என்ன எனக்கு கருத்து இருக்குது? அவர் எந்த நிலை பாதிக்கப்பட்டார், எதனால் அப்படி சொன்னாருன்னு தெரியல இல்லையா? நம்ம போய் அதை பேசிருக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு அவ்வளவு பலகீனமா இருக்குதுங்கிறத காட்டுது. வலிமேற்று இருக்குதுங்கிறது. வலிமேற்று இருக்குதோ சட்டம் ஒழுங்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்த்து இயங்குது அப்படிங்கிறதான் தோணுது. இப்போ அதான் நான் சொன்னேன். இப்போ நினைச்சா கேரளாவில் இருக்கிறாருன்னு தெரியுது. அந்த பேசின அந்த அலை தொடர்பில் அவர் கேரளாவில் இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் கைது பண்ண முடியாதா? இங்கிருந்து அந்த காவல்துறைக்கு பேசுனா எங்கே இருக்காருன்னு பிடிச்சி கையில் ஒன்று ஒப்படைக்க போகிறான். பிடிக்க முடியாதா? பிடிக்கல. விஷ்ணுபிரியா தற்கொலைக்கு பெரிய மேலதிகாரியின் அழுத்தம் தான் காரணம்னா, அந்த உயர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிற அந்த செந்தில்குமாரை ஒரு தற்காலிக பணி நீக்கம் அல்லது பணி மாற்றம் கூட செய்யலையே, அதே இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன நேர்மையான விசாரணை நடக்கும்? யுவராஜை கைது செய்ய முடியாது, அவ்வளோ பெரியதா? அட்டாக் பண்ணியவே 2 வருஷம் கழிச்சு அங்கே போய் மும்பையில் இருந்தாருன்னு போயிட்டு வராங்க. தேவைப்படும் போது யுவராஜ் எப்போ கைது செய்யணும் அவங்களுக்கு லாபம் வருமோ அப்போ எடுப்பாங்க. இப்போ இலங்கை தமிழர் விவகாரத்தில்
ஒரே நிலைப்பாடாக எடுக்கணும் தான் நாங்கள் 5 வருஷமாக பேசிட்டு இருக்கிறேன். நான் இதுதான் செய்யும்னு நீங்கள் தேர்தல் பரப்பிலிருந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தராசின் 2 தட்டுங்கள் தான். இது மதவாத கட்சி, இது ஒன்றும் மிதவாத கட்சி, இது ஒன்றும் நாட்டுக்கு நல்லது செய்யும், இது நல்லது செய்யாதுன்னு. 2 கட்சியுமே நாட்டை விற்கும். 2 கட்சிக்குமே தத்துவ மாற்றம் கிடையாது. நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. இந்தியாவை வித்துட்டு சீக்கிரம் கல்லா கட்டுறது யாருங்கிறது காங்கிரஸும் பாரதிய ஜனதாவுக்கும் போட்டி. மன்மோகன் சிங் சுமாராக விற்பார், அவருக்கு சரியாக பேச வராது. இவர் நல்லா பேசுவார், ஓடி ஓடி விற்கிறாரு, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? யாரையாவது மறுத்து பேச சொல்லுங்க. இவர்கள் தரகர்களா இல்லை பிரதமர்களா? பேச சொல்லுங்க பார்ப்போம். என்ன இருக்குது இங்கே? வெளியுறவு கொள்கையில் உனக்கு என்ன மாற்றம், தத்துவ மாற்றம்? காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு தான் மாற்றம் இருக்க? பொருளாதார கொள்கையில், கல்வி கொள்கையில், நீர் மேலாண்மை கொள்கையில், பாதுகாப்பு கொள்கையில் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. கட்சிக்கு வேற பேர். இது பாரதிய ஜனதா, இது காங்கிரஸ். என்ன தத்துவ மாற்றம் இருக்குது? அவன் நீ வந்தாலும் தனியாரே எண்ணெய் விலையை, பெரிய பெட்ரோல் டீசலுக்கான எண்ணெய் விலையை அவனே தீர்மானிச்சுக்கலாம். நீங்கள் வந்தாலும் அவனே தீர்மானிச்சுக்கலாம். நீங்கள் வந்தாலும் தனியார்மயம் தாராளமயம் உலகமயம், அவர் வந்தாலும் தனியார்மயம் தாராளமயம் உலகமயம். இதுதான் காந்தி கண்ட சுயராஜ்யமா? இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க, ஒரு நாடு தன்னிறைவு அடைவது என்பது, வளர்ச்சி என்பது எதர் ஒன்றுக்கும் பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்காது தான் தற்சார்பு, அதுதான் சரியான வளர்ச்சிங்கிறாங்க. அதான் நாட்டிற்கு பாதுகாப்புக்கு சரியானதுங்கிறாங்க. அப்படியா இருக்கு? நாட்டின் முக்கியமான தலைவர்கள் பயணிக்கிற ஹெலிகாப்டர் உலங்கு ஊர்தியே இத்தாலியிலிருந்து வாங்குறீங்க. அதை கூட உனக்கு உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, தயார் செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன தொழில்நுட்பம்? இத்தனை கோடி மக்கள், இவ்வளவு வளங்கள், இவர் அறிவார்ந்த மக்கள் எதுக்கு? இந்த நாட்டின் முக்கியமான தலைவர்கள் பயணிக்கிற பாதுகாப்பாக ஒரு உலங்கு ஊர்தி வாங்குறீங்க, ஹெலிகாப்டர் 12 ஹெலிகாப்டர் வாங்குறீங்க. அதையே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறீங்க. அப்புறம் அந்த நாட்டுக்காரனுக்கு தெரியுமில்ல அந்த தொழில்நுட்பம்? இப்போ எல்லாமே இந்த தனியார் மய தாராளமய உலகமய கொள்கையில் 2மே ஒன்று. சீக்கிரம் விற்கும். அவர் போய் ஒரு அமெரிக்காவில் உட்காந்து பேசுறாரு, ஐயா பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமின்னு. நாட்டு மக்களுக்கு தான் நரக பூமி, முதலீட்டாளர்களுக்கு சொர்க்க பூமி தான். அப்படின்னா நிறைய வளங்கள் இருக்கு, வாங்க. நீர் எவ்வளவு நாள் எடுங்க, நிலங்கள் எவ்வளவு நாள் எடுங்க. மனித உழைப்பு 130 கோடி இருக்கான், அதுல 50 கோடி இளைஞன் இருக்கான். அவன் உழைப்பை சுரண்டுங்க, உற்பத்தியை பெருக்குங்க, லாபத்தை கொண்டு போங்க, எனக்கு கமிஷனை கொடுங்க. இதான் வளர்ச்சியா என்ன? அப்ப அதுல ஒரு மாற்றம் இல்லை. அதே தான் நீங்க ஈழத்தமிழர் சிக்கல்ல நாட்டின் வெளியுறவு கொள்கையில் 2 கட்சியும் ஒரே தத்துவத்தை வச்சிருக்குது. அதனாலதான் இந்த முடிவு எடுக்குது. அது எப்பவுமே தமிழ் இனத்திற்கு காங்கிரஸ் இல்ல, பாரதிய ஜனதா இல்ல. இந்த 2 கட்சியுமே தமிழ் இனத்தின் உரிமை, உணர்வு, உயிர் எல்லாத்துக்குமே எதிராக தான் இருக்கும். அதை பத்தி கவலைப்படாது. அது இப்ப நீங்க உங்களுக்கு இருக்கிற சிக்கல் நீண்ட காலமா இது ஒரு பெரிய இதாக நீங்க பார்க்கணும். ஏன் மண்ணுக்கு வந்தா பீகாரியன் இந்தியனா இருப்பான், ஏன் மண்ணுக்கு மராட்டியன் வந்தா இந்தியனா இருப்பான், ஏன் மண்ணுக்கு மலையாளி வந்தா திராவிடனா இருப்பான், ஏன் மண்ணுக்கு ஆந்திரா தெலுங்கர் வந்தா திராவிடரா இருப்பாரு, கன்னடர் வந்தா திராவிடர் இருப்பாரு. ஆனா நான் திராவிடனா இருப்பேன், இந்தியனா இருப்பேன், தமிழனா இருந்ததில்ல. கேரளாவுக்கு போயிட்டா அவர் மலையாளியா இருப்பாரு, அங்க போயிட்டா பீகாரியனா இருப்பாரு, அங்க போயிட்டா அவர் ஆந்திரா இருப்பார், என்கிட்ட வந்தா திராவிடரா இந்தியரா இருப்பாரு. இந்த சிக்கல்ல தமிழருடைய வளங்கள் எல்லாருக்கும் பொதுமை. என்னுடைய பழுப்பு நிலக்கரியில உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் நீங்க எல்லாரும் எடுத்துப்பீங்க. என்னுடைய நறுமணம் பெட்ரோல் இந்தியாவுக்கு சொந்தம். ஆனா காவிரி நீர்வளம் கன்னடருக்கு, அது கிருஷ்ணா பாலாற்று நீர்வளம் அவருக்கு, ஆந்திராவில் இருக்கிறதுக்கு. முல்லை பெரியாற்று நீர் உரிமை அது மலையாளிகளுக்கு. அது மாதிரிதான் நீங்க இவங்க சொல்றது. காரணம் என்னன்னா, அவரவர் நிலத்தை அவரவரே ஆள்றதுனால அவர் அந்த மண்ணின் மக்களின் நலம், அவங்களுடைய உரிமை, வளம்னு அவங்க இருக பிடிச்சு நின்றுக்கிறாங்க. தேசிய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையும் பேசுற மத்திய அரசு, ஆளுகிற காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா அரசு இதை பத்தி கவலைப்படணும்ல. கர்நாடகாவை காங்கிரஸ் ஆளுது, கேரளாவை காங்கிரஸ் ஆளுது. தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் பேசுது. அப்ப அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்திற்கு, இந்த நாட்டின் குடிமக்களுக்கு உரிய முறையில் அந்த நதிநீரை பங்கிட்டு கொடுன்னு சொல்ல முடியல இல்ல. அப்ப எங்க ஆளுமை இருக்கு, எங்க இறையாண்மை இருக்கு? இறை என்றால் என்ன? அரசு. ஆண்மை என்றால் என்ன? ஆளுமை கொண்ட அரசு. ஆளுமை கொண்ட அரசின் செயலாது. தண்ணீரை குடுறான்னு சொல்ல முடியல, நீதிமன்றத்துக்கு போகுது. எல்லாத்துக்குமே நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்றத்துக்கு பல்லாங்குழி விளையாடவா? எதுக்கு பாராளுமன்றம்? அதுக்கு 90 லட்சம் கோடி செலவழிச்சு எதுக்கு தேர்தல்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 2 திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கு சொல்றீங்க. இதுவே அவங்க மக்கள் நல கூட்டணி சீரழிச்சிருக்குன்னு சொல்றேங்கிறீங்க. அழிச்சிருக்கா இல்லையா? காமராஜர் ஆட்சி காலத்துல காதுல ஊழல் லஞ்சம் விழுந்ததா? காமராஜ் ஆட்சி காலத்துல கல்வி மருத்துவம் பொதுமையா இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க இதே கோரிக்கை தான் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க. ஏன் நீங்க அவங்க கூட போக கூடாது? இல்ல நீங்க உங்க கூட அவங்க எப்ப சொல்றாங்க, நான் எப்ப சொல்றீங்க? அவங்க எங்க கூட வரக்கூடாது. இப்ப நீங்க நான் சொன்னா முதல்ல அவங்க சொல்றாங்களா?
இது வரைக்கும் திராவிட கட்சிகளோட இப்ப நீங்க தனித்து கூப்பிட்டுருக்கீங்க முதல்ல கூப்பிடும்போது, இப்ப அவங்க ஒரு சில கட்சிகளை சேர்த்திருக்காங்க. நீங்க வந்து மாறி மாறி இந்த திராவிட கட்சிகள்ல தோல்ல ஏறி இந்த திராவிட பன்னிகள் இருக்குல்ல, இதுல ரத்தம் உறிஞ்சு குடிச்ச உண்ணிகள் தான் நீங்க. உங்களுக்கு சுயம் கிடையாது. நீங்க மாறி மாறி இந்த பக்கம் இருப்பீங்க 10 சீட்டு, இந்த பக்கம் இருப்பீங்க 5 சீட்டு. உங்களை நிராகரிச்சு வேணாம்னு ஒதுக்கி விட்ட பிறகு இவங்க சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எட்டலைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும்னா இப்படி இப்பயே எத்தனை நாள் மாறி மாறி கூட்டணி வச்சுங்க. இன்னைக்கு தான் ஊழல் செஞ்ச கட்சின்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தான் அண்ணாவின் கொள்கையை கடைப்பிடிக்கலைன்னு தெரியுமா என்ன? அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இந்த கட்சிகளோட தானே கூட்டணி வச்சு பதவி அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப திடீர்னு ஆகாதவங்க ஆயிட்டாங்க, நாங்க மாற்று அப்படின்னா தொடக்கத்துல இருந்து மாற்று. இப்ப நாங்க சொல்றோம் பாருங்க, யாரோடும் கூட்டி கிடையாது. 2010 தொடங்கும் போதே சொன்னோம், 2016 தனிச்சு போட்டி. திராவிட கட்சி தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, மாற்று. அதுதான் உறுதியான நிலைப்பாடு. நான் என்ன குடுகுடுப்புக்காரனா குறிகாரனா எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு கூட்டணி உருவாக தேர்தல் என்னைய பத்தி கேளுங்க. நீங்க என்னைய பத்தி கேளுங்க. நிப்பியா, யாரோட கூட்டணி போவியா, என்ன செய்வ மக்களுக்கு, அதை என்கிட்ட கேளுங்க. மனிதநேய மக்கள் கட்சி அது மனிதநேய மக்கள் கட்சி வந்து அது வந்து அந்த கட்சி மேல எனக்கு ஒரு நன்மதிப்பு உண்டு. இடதுசாரிகள் மீதையும் இப்போ நன்மதிப்பு உண்டு. அந்த கட்சி உடையக்கூடாதுங்கிறதுல எனக்கு அக்கறை உண்டு. அந்த அடிப்படையில் தம்பி அன்சாரியும் சரி, ஆர்வனும் சரி, என்னுடைய அன்பிற்குரிய தம்பிகள், நல்ல செயல்பாடுற பிள்ளைகள், இளைய தலைமுறை தலைவர்கள். அண்ணன் ஜவஹர்லால் மேலையும் அந்த கட்சிகளுக்கு மூத்த தலைவர் மேலே எனக்கு நன்மதிப்பு உண்டு. அந்த அடிப்படையில் சிதையக்கூடாது, கட்சி உடஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சி நம்ம தலையிடுறோம். நான் தம்பின்ட்ட அன்சாரிக்கிட்டையும் ஆர்வன்ட்டையும் கேட்டேன், கட்சி உடையக்கூடாது, நீ என்ன கட்சி உடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறான்னு நான் கேட்டேன். ஆமா உடையக்கூடாது அப்படின்னா பொதுக்குழு நிறுத்திட்டு நீ அங்கே போன்னு சொன்னேன். அதுதான் நீ போய் அது எதா இருந்தாலும் நேரம் உட்காந்து பேசு. அதுக்குள்ள ஒரு கெட்ட வாய்ப்பா அவர் நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டுட்டாங்க. அது பேசி சரி பண்ணணும். எந்த கட்சியும் சிதைறதை நம்ம விரும்புறதில்ல. ஒரு அமைப்பை கட்டி பார்க்கறவனுக்கு தான் காயமும் வலியும் தெரியும். அந்த அடிப்படையில் பேசணும். அது அவங்க இது அவர் அண்ணன் ஜவஹர்லால் அவருக்கு தெரியும். இப்போ இந்த கூட்டணி நம்ம யாருடன் நின்னா வெல்லுவோம் அப்படிங்கிற இதில் அவங்க நினைக்கலாம். அது அவங்க கட்சியினுடைய முடிவு. அதில் போய் நீங்கள் இந்த முடிவு எடுங்க, இந்த முடிவு எடுங்கன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடல. அவங்க வந்தாலும் நான் சேர்க்கப்ப நான் தனியாக தான் நிற்பேன். ஏன்னா நீங்கள் வந்து திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டீங்க. என்னை கேட்குறாங்க நீ கூட்டணி போனான்னு. நான் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், இது இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே வச்ச மரத்துல பழம் விழுகுமான்னு காத்துக்கிட்டு இருக்க ஆள் இல்லை. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் வைக்கணும்னு வந்திருக்கேன். அதனால இந்த கட்சிகளோடு நான் சேர முடியாது. அவங்க வந்து அவங்க கட்சியின் நிலைப்பாடு, நமக்கு ஒரு 5 சீட்டு கிடைக்கிற எந்த கட்சியோட போய் சேர்ந்தா வெல்லலான்னு நினைக்கலாம். அது அவங்க தான் முடிவெடுப்பாங்க, நாம சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு அறிவார்ந்த இதழியலாளர்கள், இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற ஊடகவியலாளர், உங்ககிட்ட கேட்கிறேன், பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற ஒரு நிலை இருக்குது. இதை நீங்க விரும்புறீங்களா? இதை ஏற்கிறீங்களா? இல்ல வரவேற்கிறீங்களா? இதை ஒழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? பணம் இருக்கிறவன் தான் நாட்டாளலாம், அரசாளலாம், அதிகாரத்தை செய்யலாம், கைப்பற்ற முடியும், அரசியல் செய்ய முடியும்னா பணநாயகம் இருக்குமா, ஜனநாயகம் இருக்குமா? அப்படின்னா நாடு அதானி அம்பானிட்டு தானே இருக்கணும். மக்களாட்சி எங்க இருக்கும்? மக்களுக்கான அதிகாரம் எங்க நிறுவப்படும்? எப்படி ஏற்படும்? அப்ப இந்த பணநாயகத்தை ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா, நினைக்கலையா? அப்ப நாங்க நினைக்கிறோம். பணம் இருந்தா வாழ தோணும், பணம் இல்லைன்னு பசி இருந்தா தான் போராட தோணும். அதனாலதான் நாங்க போராடணும்னு நினைக்கிறோம். இந்த பணநாயகத்தை ஒழிக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். பணம் இருக்க வந்து அரசியல் செய்ய முடியும்னா விட்டுடலாமே, ஏலத்துக்கு விட்டுடலாமே, இந்தியாவை டெண்டர் விடலாமே. ஏலம் யார் எடுக்கிறாருன்னா அதிக காசு கொடுத்து எடுக்கிறவன், நீ 5 வருஷம் ஆண்டுக்கப்பா, நீ 5 வருஷம் ஆண்டுக்கப்பான்னு. அதுக்கு தேர்தல் முறை. அதான் சொல்றேனே உங்களுக்கு. கல்வி, என்னோட வேலை திட்டம் வந்து வயிறு, உயிர், அறிவு, அறிவு பயன். அதாவது வயிறுனா வேளாண்மை, அதன் முதன்மைத்துவம். ஏன்னா பசி வந்தா 10 பறந்துருங்கிறான். அப்ப நீர் வேளாண்மைக்கு மூல ஆதாரமா இருக்கிறது நீர். நீர் வளத்தை பெருக்குவேன், வேளாண்மையை தேசிய தொழிலா மாற்றுவேன். அதுக்கு பிறகு கல்வியும் மருத்துவத்தை இலவசமா கொடுத்துருவேன். மக்களுக்கு தரமான மருத்துவம், சமமான மருத்துவம், ஏழை பணக்காரனுக்கு பாகுபாடற்று எல்லாருக்கும். அதே மாதிரி கல்வி, அது பயன், வேலை வாய்ப்பு. இதை சரி செஞ்சுட்டாவே என் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. அவர் லஞ்சம் பெறணும், ஊழல் பெறணுங்கிற தேவையே வராது.
காங்கிரஸ் எல்லாம் சீட்டு வெளில விட்டுரும்னா நாங்க எது கட்சி நடத்துறோம், நீங்க எடுத்து பாருங்க. தனிச்சு நின்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஒத்த சீட்டு பெறுது. அது வேற. மத்தியில ஆள்றதுங்கிறது காங்கிரஸ் ஆள்றதா அல்லது இந்த பாரதிய ஜனதா ஆள்றதுங்கிறதுல தான் அந்த மோடி அலை வீசுதுங்கிறது. இந்திய நாட்டை யார் ஆள்வது? அதுதான் இப்ப இந்திய நாட்டை அதிமுக ஆளுன்னு திமுக ஆளுன்னு இங்க நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாட்டை திராவிட கட்சிகளா யார்? இதுதான் இங்க பேசுது. திமுகவா அதிமுக ரெண்டையும் விட்டா வழி இல்லை. ரெண்டையும் விட்டா நாங்க உங்க பிள்ளைகள் இருக்கோம்னா நாங்க இந்த தேர்தலில் அதான் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று நாங்க போறோம். காங்கிரஸ் எல்லாம் தனிச்சு நிக்காது. தனிச்சு நிக்காது, நிக்க முடியாது. அதால சுற்றுப்பயணமே அவசியமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க வளமையா இதை இத்தனை ஆண்டுகள்ல அவங்க கட்சி ஆட்சியில் இருந்திருக்குது, இவரே துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு. அப்போல்லாம் இதை செஞ்சிருந்தா மக்கள் மேல அக்கறையா போய் மக்கள் பிரச்சனை இல்லைன்னா துணை முதல்வராக இருந்தவர் அதிகாரத்தில் இருந்தவங்க மக்களை சந்திச்சு தான் பிரச்சனையை கேட்கணுங்கிறது அவசியம் இல்லையே. அவசியம் இல்லை. இப்ப நாங்க பாக்குறோம், நீங்க மதுவை ஒழிப்போங்கிறீங்க, அது எவ்வளவு வேடிக்கையானது. நாங்க வந்தா ஊழலற்ற ஆட்சி தருவோம்ங்கிறீங்க, அதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு வருதா இல்லையா? காலி குடங்களோட நீங்க போராடுறீங்க. உங்க ஆட்சி காலத்துல 5 ஆண்டு காலத்துல காலி குடங்களோட மக்கள் போராட்டத்தை நாங்க எடுத்து போடட்டுமா? அப்போ அது திடீர்னு அதிமுக ஆட்சி சரியில்லை, அதை பேசுறதுக்கான தகுதியா அருகதையே திமுகவுக்கு இல்லை. அதான் நாங்க சொல்ல வருது. ஜெயலலிதா ஊழல் செஞ்சு, ஆமா ஊழல் செஞ்சிருக்காங்க. அதிமுக முறையற்று, ஆமா முறையற்று. அதை சொல்றதுக்கான தகுதியோ உரிமையோ அருகதையோ திமுகவுக்கு இல்லைங்கிறத எங்க குற்றச்சாட்டு. அப்ப நீங்க பதவியில் இல்லைன்னா மக்கள் மேல பாசம் அன்பு பற்று எல்லாம் வருது. பதவிக்கு வந்துட்டா அதெல்லாம் மோசம் வேஷமா மாறுது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டுற அக்கறைய ஆளுங்கட்சியா இருக்கும்போது காட்டியிருந்தா எங்களுக்கே இவ்வளவு கீழான நிலை வருது. அதை இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தான் இதை ஊக்கப்படுத்துதே. நீங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புறேன். எவ்வளவு பெரிய பலசாலி தனி மனிதன், எவ்வளவு பெரிய தனி மனிதன், எவ்வளவு வலிமையானவன் இருந்தாலும் காவல்துறை அரசியல் தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இதனுடைய பொலிட்டிக்கல் இந்த போலீஸ் போர்ஸ் இது ரெண்டு இல்லாம ஒரு தனி மனிதன் ரவுடிசம் செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. எல்லாரையும் உருவாக்குறதே இவங்க தான். தேவைப்படும் போது பயன்படுத்திப்பாங்க, தேவையில்லைன்னா கண்டதும் சுடுன்னு என்கவுண்டர்னு போட்டு விட்டு இது பண்ணுவாங்க. அவன் என்னை வெட்ட வந்தான் சுட வந்தான் நான் தற்காத்து சுட்டேன்னு. இது எத்தனை ஆளுமா நடக்கிற நாடகம்? இவ்வளவு பெரிய அதிகாரத்தை மீறி ஒரு தனி மனிதன் வன்முறையாளனா ரவுடியா உருவாயிருவானா என்ன? இவங்களுக்கே தேவைப்படுது ஆகாதவனை வெட்டுறதுக்கு, அடுத்த மூஞ்சில ஆசிட்டு ஊத்துறதுக்கு, தேவையில்லாதவங்க கொடியை வெட்டி சாக்கிறதுக்கு, கூட்டத்தில் இது பண்றதுக்கு இவங்களுக்கு ஆள் தேவைப்படுது. இவங்க தானே ஊக்கப்படுத்துறாங்க. அதனால அது வளர்ந்து நிக்குது. நான் கேட்கறது அரசியல்வாதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு தடவை ஒருத்தன் கொலை செய்யறான்ல, அவன் எப்படி தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கான்? நீங்க அனுமதிக்காம எப்படி செய்யறேன்? நீங்க பாருங்க, இப்ப இந்த நாட்டுல இந்த திராவிட ஆட்சிகளினுடைய அதிகாரத்தில் இருக்குது யாருன்னு பாருங்க. 4 கொலை பண்ணவே வார்டு கவுன்சிலரு, 10 கொலை பண்ணிட்டா மாவட்ட செயலாளர், அதே அதிகமா பண்ணிட்டா மந்திரி. இப்படித்தானே இருக்குது இங்க. அப்புறம் இந்த கொலையாளிகள் இந்த கொள்ளைக்காரர்களுடைய பாதுகாப்பான கூடாரமா தான் இந்த அரசியல் இருக்குது. நீண்ட காலமா அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால இது ஒரு அடிப்படை தகுதியாகுது. கொலை செய்யறது, ரவுடி செய்யறது, அரசியலுக்கான அரிச்சுவடி ஆயிருது. இதெல்லாம் வாக்குச்சாவடியை மூடிக்கிட்டு கள்ள வாக்கு போடுறது, வாக்கு போட வரவனை விரட்டி விடுறது, இதெல்லாம் தானே தகுதி. அன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சியவனா இன்னைக்கு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்கான். கல்வி நிறுவனம் நடத்த வேண்டியவன் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அதுவே சொல்லுது, காங்கிரஸ் ஆட்சி சொல்லுது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை, ஒரு மாநில அரசின் தீர்மானத்தை நாங்கள் மதிக்க தேவையில்லைன்னு சொல்லிடுது. அதுவே சொல்லி நிராகரிச்சிடுது. இந்த அரசு வாயை திறக்காம நிராகரிக்குது, எதையுமே பேசாம நிராகரிக்குது. நம்மளாம் மதிக்கல. தமிழர்கள் இந்திய அடிமைகள், அது மதிக்காது. அது எப்ப மதிக்கும்னு கேளுங்க. எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட அதிகாரம் சிக்கும் போது அது யோசிக்கும்.
அது சொல்லுதில்ல இலங்கை என் நண்பன்னு. அப்போ என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பனா நான் யாருன்னு கேட்பேன். நான் யாருன்னு கேட்பேன். நீ ஏன் என்னை தாண்டி போய் நண்பனை தேடிட்டு இருக்க? நானே நல்ல நண்பனாக இருப்பேன் உனக்கும்பேன். அப்படி பேச ஆள் இருக்கா? எவ்வளவு திமிர் இருந்தால் நீ கூட்டுரு வந்து போடுவ. கூட்டுரு வந்து உன் கடற்படையும் இலங்கை கடற்படையும் யாரை பாதுகாக்க இங்கே கூட்டுரு வந்து உன் மீனவனை பிடிச்சி விடுறான், உன் மீனவனை சிறைப்படுத்துறான். ஒரு தடவையாவது ஒரு மீனவனை சுடும்போது இலங்கை கடற்படை காப்பாத்துச்சு, தடுத்துச்சு, சிறைபிடிக்கும் போது மீட்டுச்சு, இல்லை எல்லையில் நின்று இதோட நம்ம எல்லாம் மீனை பிடிச்சி திரும்புங்கன்னு சொல்லிச்சு. ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க அந்த புரோந்து நடக்குது? அப்ப இந்த அதிகாரம் எனக்கானது இல்லை. நான் சாகலாம், எங்க ஆத்தா எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கலாம், அதை பத்தி அது கவலையே விடாது. என்னுடைய உயிருக்கோ உரிமைக்கோ அது அக்கறை காட்டாது. நாங்க இந்திய அடிமைகள். சொந்த நாட்டில் என் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியுமா? அதுக்கு உரிமை இருக்கா? அப்போ தமிழக அரசின் செயல்பாடு என்ன முறையிடுது? அது எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்குன்னு சொல்லுது. அதுக்காக சண்டை போட்டுச்சா, அதுக்காக தொடர்ச்சியாக பேச்சானா இல்லை. அது கடிதம் எழுதுறாங்க, யார் வந்தாலும் கடிதம் எழுதுறாங்க. ஐயா கலைஞர் வந்தாலும் எழுதுறாரு, அம்மையார் ஜெயலலிதா வந்தாலும் எழுதுறாங்க. ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் போகிறாங்க, பிரதமர் போகிறாரு, அங்கே போய் பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற அதிபர் சிறிசேனா வர்றாரு, ராஜபக்சே வர்றாரு. இங்கே நீங்களே பாருங்கள், ஐயா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவி இருக்கும்போது ராஜபக்சே இங்கே சிறப்பு அழைப்பாளராக கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவர் நல்லிணக்க அடிப்படையில் ஒரு 6 மீனவரை விடுதலை செய்கிறாரு. நல்லிணக்க அடிப்படையில் சொல்றாரு. திருப்பி சிறிசேனாவை கூப்பிடுறாங்க, ஒரு 16 மீனவரை விடுதலை செய்கிறாரு. இப்போ யாராவது இங்கே வந்தாங்க, இங்கேருந்து இங்கே போனாங்கன்னா நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்கிறோம்னு சொல்லுது. அப்படின்னா எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்குது. அப்படி என்ன செய்யுது? நம்ம என்ன கேள்வி எழுதுனா, இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமக்களை பிணை கைதிகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு இலங்கை மிரட்டுதா? அப்போது சிறிசேனா நீங்க எங்களை கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரு 4 பேரை விடுவேன். இது என்ன மாதிரி? இது ஒரு இடைமறித்தல் தானே, பிளாக்மெயில் தானே இது. அப்ப இவ்வளவு பெரிய வல்லாதிக்கத்தை ஒரு நாட்டை, இத்தனையுண்டு நாடு, அவங்க நாட்டு குடிமக்களை கைது செஞ்சு வச்சுக்கிட்டு மிரட்டுதான் தானே சிந்திக்க தோணுது. அதை புரிஞ்சுக்கிட்டு மத்தியில் ஆளுகிற அரசு வந்து செய்யணும். நட்பு நாடுங்கிறதுக்கு இலக்கணம் என்ன? நண்பனுக்கு இலக்கணம் என்ன? எனக்கு ஒண்ணுன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒண்ணா எனக்கு விட்டு கொடுப்பீங்க. அப்படித்தானே நட்பு நாடுனா என்னுடைய மாணவன் உன்னிடத்துல வந்து படிப்பான், உன்னுடைய மாணவன் இங்க வந்து படிப்பான், உன்னுடைய மக்கள் இங்க வர்த்தகம் செய்வாங்க, தொழில் செய்வாங்க, என்னுடைய மக்கள் அங்க வந்து வர்த்தகம் செய்வாங்க, தொழில் செய்வாங்க. 2 நாட்டு வளங்களையும் பரிமாறிக்கொள்வோம். அதான நட்பு. உன் நாட்டு மீனவை என் நாட்டு கடல் எல்லைகள் வந்தாலே சுடுவேன், சிறைபிடிப்பேன். அவன் நண்பன் இல்லையே, பகைவன்ல. நீ ஏன் பைத்தியக்கார மாதிரி நட்பு நாடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு நட்பு நாட்டுக்கு அடையாளம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. ஒரு நாட்டு மீனவன் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றவன் பகைவனா நண்பனா? பதில் சொல்லுங்க. அப்புறம் அந்த நாட்டுக்கு எதுக்கு சிறப்பு பயிற்சி? முப்படைகளுக்கும் பயிற்சி. யாரோட சண்டை போட போகுது இலங்கை? சீனாவோடவா, இல்ல ரஷ்யாவோடவா, இல்ல உங்களோட சண்டை போட போகுதா? யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கூட்டு பயிற்சி, ராணுவ வலிமை? மீட்கிறதுல என்ன ஒரு செயல்பாடும் இல்லை. தீர்மானம் போடுது. இப்ப ஈழத்தமிழர்களுக்குன்னா இந்த தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை செயலாக்கம் பண்ணுவதற்கு எந்த வேலை திட்டமும் இல்லை. அத நீங்க எங்க கூட்டத்துக்கு வர்றதில்ல, கேட்கறது இல்லைன்னு தெரியுது. அதெல்லாம் சும்மா தொய்வாயிருது, இதாயிருது, அதெல்லாம் சும்மா. நீங்க பாக்குறது இல்லை, கேட்கறது இல்லை. எல்லா மருத்துவரும் கூப்பிட்டு ஏன் இதாக பேசிக்கோ, இதாக பேசுகிற குறைங்கிறேன். அப்படிலாம் கிடையாது. அதே சீமான் தான், அதே இதுதான். என் இனம் விடுதலை அடைஞ்சிருச்சா நான் அப்படி ஆசுவாசப்படுத்தி அமர்வதற்கு அடிமை. அதே ஆவேசமும் அதே கோபமும். அடிமை உரிமைக்கு முழங்கும் போது சத்தமாக தான் பேசியாகணும். அதே கோபத்தோடு வேகத்தோடு தான் நாங்கள் நகரமே ஒழிய அதெல்லாம் சும்மா எதாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வேணா இன்னைக்கு வாங்க. அதான் இது 110 விதியின் கீழே இந்த எல்லாத்தையும் அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு போர்க்கால நடவடிக்கை, ஒரு அவசர தேவைக்கு செய்ய வேண்டியதை எல்லா அறிவிப்புமே 110 சொல்ல வேண்டியது இல்லைங்கிற ஒரு 2வது அறிவிச்ச எதையுமே செயல்படுத்தினதா இல்லையா? வெறும் அறிவிப்பா தான் இருக்குது. ஆமா, அரசு ஒரு சட்டமுறையா வராம, ஒரு அதிகாரப்பூர்வமா உத்தரவா வராம சும்மா வெற்று அறிக்கையா தானே இருக்குது. அப்படிதான் இருக்குது. இங்கேயும் இல்லை, மத்தியிலுமே. கிளீன் இந்தியான்னா என்ன? கிளீன் ஆயிடுச்சா? எல்லாம் சுத்தமாயிருச்சா? நாடங்களும் நெகிழி குப்பையா கிடக்குது. அப்ப
எல்லாமே வந்து வெற்று அறிவிப்பு கேட்டால் இனிப்பான வார்த்தைகளில் வேலை வாய்ப்புங்கிறாங்க, வளர்ச்சிங்கிறாங்க. ஒரு வளர்ச்சி அடைஞ்சிரும் இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் போல இருக்குன்னு அது இனிப்பான வார்த்தைகள்னு சொல்லும்போது காதில் விழும்போது நல்லா இனிக்குது. நம்ம வளருது நம்ம நாடு, வேலை வாய்ப்பு கிடைச்சிட போகுதுன்னு. எல்லாமே வெற்று வார்த்தைகளும் ஏமாற்றுமா தான் இருக்குது.